ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச KFC ஸ்டைல் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம போடுற மசாலா எல்லாமே உள்ளே நல்லா இறங்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் சிக்கனாகவே இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கடைகள்லேயுமே நீங்கள் இப்போ KFC ஸ்டைல் சிக்கன் செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கப்பில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் கூட சேர்த்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கோட்டிங்காக ஒரு தட்டில் கொஞ்சமாக மைதா எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஓட்ஸும் நம்ம வந்து கோட்டிங்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஓட்ஸை வந்து கையை வச்சு நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டால் ரொம்பவே பவுடர் ஆயிரும், அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து மைதாவில் இப்படி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மைதாவில் கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை வந்து பாலும் முட்டையும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஓட்ஸ் வச்சு கோட் பண்ண போகிறோம். இப்போ ஓட்ஸில் நல்லா இப்படி போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஓட்ஸ் நல்லா அதில் ஒட்டுற மாதிரி இப்படி பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸையும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா பீஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயிலே தான் ஃபுல்லாக போட்டு வறுத்தெடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் அது உள்ளே வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணோம்னா தீஞ்சு போகாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சிக்கன் வந்து இந்த மாதிரி KFC ஸ்டைலில் செஞ்சு எடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சிக்கனை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 பாயில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஃபைனலாக பொரிச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் பெரட்டி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா ஈக்குவலாக குக் ஆகும். KFC ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.